விரல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஏன்னா தேவனுடைய விரல்னா என்னது? தேவன் வந்து தன்னுடைய கரத்தினாலதான் இந்த அற்புதங்கள்லாம் செய்யறாங்க. அதான் மந்திரவாதிகளான நம்மளுக்கு அதே மாதிரி அற்புதம் செய்ய முடியல அப்படின்னு புரிஞ்சுட்டு அமைதியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்னன்னா, தேவன் வந்து மோசைய பார்த்து சொல்றாரு, நீ போய் திரும்ப பார்வோனை சந்திச்சு சொல்லு, நீ என் ஜனங்களை போக விடலைன்னா இனிமே என்ன ஆகும்? வண்டு, தேசம் ஃபுல்லா வண்டு வரும் சொல்றாரு. அப்போ பார்வோன் வந்து கேட்கவே இல்லை, போகவும் விடல இஸ்ரேல் ஜனங்களை. அப்ப இப்ப தேசம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? வண்டுகளா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் இடமும் அதாவது ஒரே மாதிரி வண்டுகள் இல்ல, பலவித வண்டுகளாம். அப்போ ஒவ்வொரு வண்டி எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வாடடிக்கும், ஒண்ணு கடிக்கும், பயிறு இதெல்லாத்தையும் என்ன செய்யும்? கடிச்சிரும். சிலது மாவு, ஃபுட் ஐட்டம்லாம் என்ன செய்யும்? கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிரும். ஒரே வந்து என்ன ஆகுதுக்கு? வண்டுகளா வந்து அவங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்குது. ஆனாலும் அவ என்ன செய்யவே இல்லை, போக விடவே இல்லை. அப்போ வந்துட்டு இவர் மோசே வந்து பிரேயர் பண்ணோன்னா அந்த வண்டுகள் எல்லாம் அழிச்சு போயிருது.